காலை தேர்தல் அறிக்கையையும் வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்ட கையோடு முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக மாவட்ட செயலாளர்களோடு காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தி வருகிறார். தேர்தல் தயாரிப்பு தொடர்பாக பல்வேறு முக்கிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மாவட்ட செயலாளர்களுக்கு அவர் வழங்கி வர்றாருன்னு அறிகின்றோம். இது பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் ஓட்டு. வணக்கம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி மூலம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் திமுகவினுடைய 72 மாவட்ட செயலாளர்கள், முக்கியமான மாநில நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் ஒரு மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் தேர்தல் பணிகள், தேர்தல் பிரச்சாரம், கூட்டணி கட்சிகளோடு ஒருங்கிணைந்து பணியாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு ஆலோசனையாக முதல்வர் வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இன்று ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடி திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை, வேட்பாளர் பட்டியல் எல்லாம் வெளியாகி இருந்தது. 11 பேருக்கு புதிதாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே புதிய வேட்பாளர்களோடு ஒருங்கிணைந்து பணியாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை முதல்வர் வழங்கி வருகிறார். குறிப்பாக 40 தொகுதி, தமிழகம் புதுவையில் 40 தொகுதிகளையும் வெற்றி பெற வேண்டும், நாம் கை காட்டுபவரே பிரதமராக வேண்டும் என்று முதல்வர் ஏற்கனவே நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி வரும் நிலையில் இப்போது மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.